இங்க தேவலோகத்துல இருக்க ஒரு தேவிக்கு பூமியை ரொம்ப பிடிச்சதுனால ஒரு நாள் அவங்க பூமிக்கு வந்துட்டு திரும்பவுமே தேவலோகத்துக்கு போகாமலே இங்கேயே ஒருத்தர் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி குழந்தையும் பிறந்துருது. அவங்களுக்கு பிறந்த அந்த 2 குழந்தையுமே மனித உருவத்துல இல்லாம அசுர உருவத்துல இருக்கு. அந்த 2 குழந்தைகளும் வளர்ந்து வந்து சண்டை போட்டு பூமியவே சூறையாட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த தேவி கோபத்துல ஒரு குழந்தைய பாதாளத்திலையும் இன்னொரு குழந்தைய காட்டுக்குள்ளேயும் அழைச்சு வைக்கிறாங்க. திரும்ப அவங்க பழையபடி தேவலோகத்துக்கே போயிடுறாங்க. பிற்காலத்துல அந்த 2 குழந்தைகளுமே தெய்வமா வழிபடுறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சொக்கன் என்ற ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க இல்லிமலை சாத்தானுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்க அதுக்கு பதிலா சொக்கனுக்கு மரகத நாணயங்களை பரிசா கொடுக்குது. அன்னைக்கு நைட்டு துப்புன் என்ற ஒரு பண்ணையாரோட குளத்துல சொக்கன் குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க குளிக்க உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு சொக்கனை கொன்னுடுறாரு. இந்த விஷயம் இல்லிமலை சாத்தானுக்கு தெரிய வர அதோட கோபத்தினால ஊர்ல ஒரு மர்மமான நோய் பரவ ஆரம்பிக்குது. அந்த நோய் பண்ணையா துப்பனுக்கும் பரவ ஆரம்பிக்கவே பாதாளத்துல அடைக்கப்பட்ட கரிதேவனை வணங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ண பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த பண்ணையார் வம்சத்துல இருக்க ஒரு பையனுக்கு ஹீரோயினை பொண்ணு பார்த்திருக்காங்க. அதுக்கு ஹீரோயினோட அண்ணன் அந்த குடும்பம் ரொம்ப மோசமானதுன்னு உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள துருவா மென்டலி அன்ஸ்டேபிள்னும் இதனால கல்யாணம் வேணான்னு சொல்ல ஆனா எப்படியுமே அந்த அண்ணனை சமாளிச்சு கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆன மறுநாள் ஊரை சுத்தி பார்க்கலான்ட்டு அந்த கரிதேவனை வணங்குற இடத்தையும் இல்லிமலைக்கு போறதுக்கான நுழைவாயில பார்க்கலாம் போகும்போது இறந்து போன சொக்கா அங்க வந்து நிக்கிறான்.